இந்த டிவிகே காரனுங்க எனக்கு ஏதாவது சூனியம் கீனியம் வச்சுட்டானுங்களோ என்னன்னு தெரியல. ஒரு வாரமா எனக்கு சுத்தமா உடம்பு சரியில்ல. என்னால வீடியோவே போட முடியல. டேய் பதிலுக்கு சூனியத்தை வைக்கிறான்டா சீக்கிரமே. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அசெம்பிளில சௌமியா அன்புமணி அவர்கள் தெரிக்க விட்டாங்க. ஆக்கப்பூர்வமான அரசியல்னா அவங்க பண்றதுதான் அசெம்பிளிக்குள்ள. செய்க, தரமான செய்க. சௌமியா அன்புமணி அவர்கள் அசெம்பிளில பேசும்போது எனக்கு அப்படியே சீமான் அண்ணனோட ஒரு சாயல் வந்து போன மாதிரி இருந்தது. இத்தனை நாளா எனக்கு சத்தியமா தெரியாது பாமக கட்சிக்காரங்க இவ்வளோ ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன் வைக்கிறாங்கன்னு. என்னோட பார்வையெல்லாம் பாமக கட்சி மேல வேற மாதிரி இருந்தது. அதாவது அவங்க ஜாதி அரசியலை முன் வைக்கிறாங்க அப்படின்றது மட்டுமே என்னோட பார்வையா இருந்தது. ஆனா கொஞ்ச நாளா அவங்க மேல இருந்த அந்த வியூ எனக்கு மாறி இருக்கு. அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து நிறைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் பேச்சுகளையும் நிறைய மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. அவரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தபோது நான் சின்ன குழந்தை, அவர் என்னென்ன பண்ணாருன்றது எனக்கு சரியா தெரிய வரல. இப்ப சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இவ்வளோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரான்னு தெரியுது. வரவேற்கத்தக்கது என்னை பொறுத்த வரைக்கும். சௌமியா அன்புமணி அவர்களுக்கு அப்ளாஸை தெரிக்க விட வேண்டும். தமிழ்நாட்டுல மழை போதுமான அளவு பொழியுது. ஆனா அதை சரியான முறையில நம்ம தேக்கி வைக்கிறது இல்ல. அதனால தண்ணி எல்லாம் கடல்ல போய் கலந்து வீணா போயிடுது. நிறைய ஊர்கள்ல நிலத்தடி நீர் வந்து 800 அடி வரைக்கும் இருக்கிறது இல்ல. ஸோ அதனால தோராயமா ஒரு 45 தடுப்பணைகளை கட்டணும். 45 கட்ட முடியலனா கூட கவர்மெண்ட் வந்து ஒரு 25 தடுப்பணைகளையாவது கட்டி ஏரிகளை தூர்வாரி நம்ம வந்து தண்ணி வந்து சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பிரைவேட் செக்டார்ஸ்ல உள்ளூர் இளைஞர்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் 80% அப்படின்னு ஒரு பாயிண்ட், ஹைலைட்டான பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தாங்க. அப்புறம் விவசாய கடன் எல்லாம் மொத்தமா ரத்து பண்ணி ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கார்பரேஷன் வேலையை வந்து, அதாவது குப்பை அள்ளுறது, கிளீனிங், அந்த இதெல்லாம் வந்துட்டு அவுட் சோர்சிங் கொடுத்துருக்காங்க பிரைவேட்டுக்கு. அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதை வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தணும் அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க. இப்போ அவுட் சோர்சிங் பண்றனால அந்த ஊழியர்களுக்கு சரியான ஊதியம் போய் சேர்றது இல்ல, நிரந்தரமான வேலை இருக்கிறது இல்ல. அதனால கவர்மெண்ட்டே அதை எடுத்து நடத்தணும்னு பேசியிருந்தாங்க. விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய மானியம் சரியா வந்து விவசாயிகளுக்கு போய் சேர்றது கிடையாது. அதிகாரிகள் பண்ற ஊழல்னால அந்த மானியம் சரியா போய் சேர்றது கிடையாது. இப்ப டவுன்ல, மெயினான டவுன்ஸ்ல இருக்கிற விவசாயிகள் வந்து அந்த மானியத்தை போய் விஏஓ ஆஃபீஸுக்கும் தாசில்தார் ஆஃபீஸுக்கும் அலைஞ்சு தெரிஞ்சு அதை வாங்கிடுறாங்க. ஆனா கிராமங்கள்ல, மலையோர பகுதிகளில் இருக்கிற விவசாயிகளால அதை அலைஞ்சு வாங்க முடியல. அப்படி வாங்குற நாலேஜும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அந்த குக்கிராமத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு சரியான பஸ் ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு இல்லை. அப்படி பஸ்ஸை பிடிச்சி அவங்க டவுனுக்கு வந்து தாசில்தார் விஏஓ எல்லாம் பார்க்கணும்னா ஒரு நாள் முழுசா ஆயிடும். மானியங்களை வாங்காமே விட்டுடுறாங்க. அதிகாரிகளும் அதை சரியான முறையில கொண்டு போய் விவசாயிகளுக்கு சேர்க்கறது இல்ல. மானியம் வந்து சரியா போய் சேரணும் அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க. இல்ல, விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய இலவச மின்சாரம் சரியா வந்து கொடுக்கப்படல, இனிமேல் கொடுக்கப்படணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. எல்லாமே சூப்பரான பாயிண்ட்ஸ். ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணிருக்கலாம், ஆனா வேற லெவல் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை நம்ம வந்து வரவேற்கணும். ஸோ சீமான் அண்ணனை போலவே எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், படிப்பு, அப்புறம் நல்ல நோக்கம், இந்த நாளும் ஒரு சேர அமைஞ்ச ஒரு அரசியல்வாதியா அவங்கள நான் பாக்குறேன். அவங்கள வரவேற்கிறேன், பாராட்டுறேன்.